ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க எலெக்ஷனில் ப்ரொக்யூராசியம் செஞ்சுருக்கீங்களா? ப்ரொக்யூராசியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டு போடுற உரிமையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது பேர் தான் வந்து ப்ரொக்யூராசியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் ஓட்டு போடுற உரிமையை உங்களில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் அந்த டேட்டில் இல்லை, எலெக்ஷன் டேட்டில் இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அந்த பர்மிஷனை கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ப்ரொக்யூராசியம்னு சொல்லுவாங்க. அதே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். அமீருதீன் ஃபாரூக் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா வந்து ஷென் சாந்தனி பகுதியில் 4வது தொகுதியில் எலெக்ஷனில் போட்டிடுறார். அவர் பார்த்திங்கன்னா வர 23ஆம் திமாஷ் 23ஆம் திசத்தர் த்ராந்துக்கு பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பிரச்சாரம் கூட்டத்தை வந்து லாக்குர்னோ பகுதியில் நடத்துகிறாரு. அதுக்கான அட்ரஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துங்க. எல்லாரையும் வந்து உங்களோட ஃபேமிலியோட அழைப்பு விடுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் மற்ற மக்களும் வந்து ஓட்டு போடுறதுக்காக விரும்புவாங்க. ஸோ அவருக்கு அதனால் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுறார். அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலந்துங்க. இந்த ப்ரொக்யூராசியம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் வந்து எப்படின்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும். அதாவது நியூமெரிக் இதாந்தித்தி எடுக்கணும். அதாவது அதுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா, நேராக மேரியில் போயிட்டு உங்களுடைய நியூமெரிக் இதாந்தித்தின் நம்பர் வந்து எடுத்தாகணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ, உங்களுடைய உரிமையை வந்து யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ ஓட்டு உரிமையை, அவருடைய எலெக்ஷன் நம்பர் வேணும். அதுக்கப்புறம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எந்த தொகுதியில் ஓட்டு போட போகிறாரு அப்படிங்கிற விஷயம், அவருடைய சிவில் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வந்து லீனில் தான் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து maprocuracion.gouv.fr அப்படிங்கிற வெப்சைட் உள்ளே போயிட்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் அவங்க கேட்குறதுலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யணும், நீங்கள் வந்து 3வது ஸ்டெப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை வந்து ஜாந்தாமேரி இல்லைனா வந்து கவுன்சிலா, இதுக்கு எங்கேயாவது போயிட்டு உங்களுடைய ஐடியை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஓட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமா, ஸோ அங்கே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு உங்களோட ஐடி வெரிஃபை பண்ணிட்டால் முடிஞ்சிருச்சு வேலை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயிலில் வந்து உங்களுடைய ப்ரொக்யூராசியம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி வெளியே இந்த நியூஸில் பார்த்திங்கன்னா வந்து 7,300 வந்து ப்ரொக்யூராசியம் வந்து வலிதே பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸில் பார்த்தேன், இது வரைக்கும் 60,000 பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து அதிகமாக வந்து எலெக்ஷனில் வந்து ப்ரொக்யூராசியம் வந்து அதிகம் பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரிசல்ட் வந்து வேறு மாதிரி, அதாவது யூரோப்பியன் எலெக்ஷனில் வந்த ரிசல்ட் மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிற இதில் நிறைய மக்கள் வந்து ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து என்னுடைய ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்ச மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நமக்கு ஓட்டு உரிமை இருக்கோ இல்லையோ நம்ம தெரிஞ்சுப்போம் விஷயங்கள்லாம். ஸோ எனிவே ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இந்த ப்ரொக்யூராசியம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரீமியர் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நடக்குது. அதுக்கு வந்து 27ஆம் தேதியே வந்து 27ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க நெட்டில். ஆனால் நியூஸில் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, சண்டே வரைக்கும், திமாஷ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா 2வது எலெக்ஷன் 7ஆம் தேதி நடக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிடணும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அந்த டேட்டில் இல்லை அப்படின்னா இந்த வேலையை வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. ஒரு ஓட்டுனால் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய ஒரு ஓட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ, மெர்சி, அவ்வா.